அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம். காலபுருஷனுக்கு 10வது வீட்டில் மாத கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தை மாதம். மகர சங்கராந்தி, தட்சாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம். சூரிய பகவான் மேசம் சிம்மராசியில் பலம் பெறுவதை விட மகர ராசியில் அமர்வது மிக அதிபலம் என்று சொல்லப்பட்டுள்ளது. தை பொங்கல், தைப்பூசம், நிறைய சுபமுகூர்த்த நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம். 12 ராசி அன்பர்களுக்குமே தை பிறந்தால் நல்வழி பிறக்கும். தை மாத கோச்சார கிரகங்களை காண்போம். மேச ராசியில் குரு, மீன ராசியில் ராகு, கும்பராசியில் சனி, தனுசு மகர ராசியில் செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள். மாதம் 29 நாட்களும் சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிகம் தனுசு மகர ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் கேது. தை மாதம் 1ஆம் தேதி சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து சந்திர பகவான் தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் பொது பலனாக கன்னி ராசி என்பவர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய சேனலில் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம். 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கன்னி ராசி அதிபதி புதன் தை மாதம் 4ஆம் வீட்டிலும் 5ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். படித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் படிப்பில் தடையில்லாமல் வெற்றி பெறலாம். போட்டி பந்தய தேர்வுகளில் இந்த மாதம் அமோக வெற்றி. விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசு வாங்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் காட்டுகிறது. 4ஆம் வீட்டிலே செவ்வாயுடன் புதன் கூட்டணி சேர்ந்து குரு பகவான் பார்வை பெறுவதால் தை மாதம் போட்டி பந்தய தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். அஷ்டமாதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டிலே குரு செவ்வாய் பரிவர்த்தனை காலத்தில் இருக்கும் பொழுது பெரும்பாலும் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் மன வேதனைகள் தீரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி தொந்தரவுகள் இந்த மாதம் அகல்கிறது. 4ஆம் வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது தை மாதம் இதுவரை போகாத கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வீர்கள். பாத யாத்திரை, கிரிவலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டு. 12ஆம் வீட்டின் அதிபதி சூரிய பகவான் 5ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் இந்த மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். முன்னோர்கள் விட்ட சாபக்குறை, குலதெய்வ சாபக்குறை இந்த மாதம் தீரும். 5ஆம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது எல்லா வருடமே கன்னிராசி என்பவர்களுக்கு குலதெய்வ சாபமோ, முன்னோர்கள் விட்ட சாபமோ அல்லது அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பொறாமை, கண் திருஷ்டி இதெல்லாம் இந்த தை மாதம் விலகிவிடும். பூர்வீக சொத்துக்கள், விவசாய வெள்ளாமை வருமானம் இந்த மாதம் பெருகும். குடும்பஸ்தானாதிபதி 3ஆம் வீட்டிலே தை மாதம் 4ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். இளைய உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. தை மாதம் 4ஆம் தேதி 4ஆம் வீட்டிற்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகிறார். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம், ஆடை ஆபரணம், நகை ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கன்னி ராசி என்பதற்கு தை மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு காட்டுகிறது. 4ஆம் வீட்டிலே சுக்கிரன், புதன், செவ்வாய் 3 கிரக கூட்டணியில் குரு பகவான் பாரி செய்யும் பொழுது கன்னி ராசி என்பதற்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். மனக்கவலையெல்லாம் உங்களை விட்டு ஓடிடும். கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னிய மேம்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். தை மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடம் மிக பலமாக இருக்கிறது. சுக வேதனை கன்னி ராசி அன்பர்களுக்கு தீரும். வண்டி, வாகன, வீடு விரயச் செலவுகள் குறையும். செவ்வாய் பகவான் பார்வையில் நேர் 7ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். விளையாட்டு போட்டி பந்தயங்களில் ஜெயித்து வெற்றி பெற்று பரிசு பதக்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு தை மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. காலபுருஷனுக்கு 11வது வீட்டில்
கன்னிராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இன்னொரு 2.5 வருடத்திற்கு 6ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கன்னி ராசி என்பவர்களுக்கு லட்சுமி கடாட்சம். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு. நில புல அசையா சொத்துக்கள் வாங்கலாம். பகை ஒடுங்கும், நோய் அகலும், வழக்கு வில்லங்கம், கோர்ட்டு கேஸு இல்லாமல் போகும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கை நிறையா சம்பளம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளலாம். நல்ல பணம் வரும். பெரும்பணம் சம்பாதிக்கலாம். 2 ஏக்கர் 3 ஏக்கர் விவசாய நிலம் வாங்கக்கூடிய வகையில் 6ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து கன்னிராசி என்பவர்களுக்கு பொருளாதார நிலையை உயர்த்த போகிறார். 8ஆம் வீட்டிலே அஷ்டமத்திலே குரு. தை மாசி பங்குனி சித்திரை இன்னொரு 4 மாத காலம் 8ஆம் வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். பெரும்பாலும் கோச்சாரத்தில் அஷ்டமத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது மரண பயம், அவஸ்தை, அசிங்க அகுமானம். நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும். இன்னொரு 4 மாத காலம் கன்னிராசி என்பர்கள் தை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பரணி நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் மிக பலம். தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்ப பிரச்சனை தீரும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் மேம்படும். தை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பணப்பிரச்சனை கன்னிராசி என்பவர்களுக்கு முழுவதும் தீரும். பேச்சால் வாக்கால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வியாபாரம், வர்த்தகம், தொழில் வாக்கால் செய்து கொண்டிருப்பவர்கள் மிக மிக அற்புதமான ஒரு நல்ல காலகட்டம் என்று இந்த தை மாதம் முதல் கன்னிராசி என்பவர்களுக்கு சொல்லலாம். ஜென்ம ராசியிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் கேது என்றால் ஞானம். இதுவரை தெரியாத, அறியாத, புரியாத விஷயங்களை கன்னிராசி என்பவர்கள் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்வீர்கள். நேர் 7ஆம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாதீர்கள். தை மாதம் 22ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் ராகு பகவானை பரிசீலிக்கும் பொழுது கன்னிராசி என்பவர்கள் பணமோ பொருளோ நகையோ மற்றவர்கள் ஆசை வார்த்தை கூறுகிறார்கள் என்றால் அதை நீங்கள் ஏற்காதீர்கள். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு, உங்களுடைய குடும்பம் உண்டு. மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் இருக்கும்போது பணம், பொருள், நகை ஏமாறாமல் இருக்கலாம். தை மாதம் 18ஆம் தேதி புதன் 5ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சாரார். தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளை படிப்பு, எதிர்காலம், திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். தை மாதம் 18ஆம் தேதி புதன் சூரியன் கூட்டணி சேரும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன். அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு காட்டுகிறது. தை மாதம் 22ஆம் தேதி 5ஆம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சாரார். தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகளிடம் கோபமாக பேசாதீங்க, கொஞ்சம் கனிவாக பேசுவது நல்லது. 5ஆம் வீட்டிலே சூரியன் செவ்வாய் கூட்டணி சேரும் பொழுது ஒரு சிலருக்கு உஷ்ணம் சார்ந்த உடல் உபாதைகள், சிறு சிறு நோய் தொந்தரவுகளும் கன்னி ராசி என்பவர்களுக்கு தை மாதம் பிற்பாதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 9 நவகிரகங்களும் தை மாதம் மிகச்சிறப்பாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. கன்னி ராசி என்பவர்கள் தை மாதம் நிறைய கோயில் குளம் சென்று வருவதற்கான வாய்ப்புண்டு. பாத யாத்திரை, கிரிவலம், இதுவரை போகாத கோயிலுக்கு சென்று வருவீர்கள். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.